பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய 4வது வார ஆராதனைக்கு கலந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் எல்ஷடாய் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லி வரவேற்கிறோம். இந்த அருமையான காலவெளியில் தேவன் நம்ம ஒவ்வொருவரோடு இடைப்பட வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இந்த நாளுடைய ஆராதனை நடத்துகிற எப்சிபாக்காக நிதினுக்காக என் தேவனை ஸ்தோத்திருக்கிறேன். கர்த்தர் அவளை சிலுவையில் மறித்து வெளிப்படும்படியாக, இந்த நாளிலே செய்தி கொடுக்கிற மகனை கர்த்தர் சிலுவையில் மறித்து நம்மோடு இடைப்படும்படியாக, நம்மோடு பேசும்படியாக இந்த மாதம் முழுவதுமாய் தேவன் ஏதோ ஒரு நோக்கத்தோடு கர்த்தர் நம்மை அருமையாய் நம்ம நடத்தி கொண்டு வருகிறார். நம்முடைய எல்லா சூழ்நிலையின் மத்தியில் அவர் கொடுத்த வாக்கு தத்தம், நான் உன்னை மறுபடியுமாய் வேரூன்றி கனி கொடுக்க வைப்பேன் என்று சொல்லி. ஸோ இந்த காலவேளையில் அந்த தேவனுக்கு நன்றி செலுத்தி இந்த நாளுடைய ஆராதனை கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளும்படியாக இருக்கிற இடத்துல தலையில தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான மனமகிழ்ச்சியான நாளிலே உடைய சமூகத்தில் வருவதற்கு நீங்கள் கொடுத்த கிருபைக்காக நன்றி. இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய 4வது வாரத்தில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் நீங்கள் எங்களோடு இடைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இந்த நாளுடைய ஆராதனை நடத்துகிற நிதினுக்காக எப்சிபாக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அவளை சிலுவையில் மறித்து வெளிப்படுங்க. ஆண்டவரே, நீர் எங்களோடு இடைப்படுங்க. இந்த ஆராதனை எங்களுக்கு ஒரு ஆஸ்வாதமுள்ள ஒரு ஆராதனையாக இருக்க உதவி செய்வீராக. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆஸ்வதிப்பீராக. செய்தியின் மூலமாய் நீர் எங்களோடு பேச போறபடினால் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை உங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இப்பொழுதும் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் எங்களோடு சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்க இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்ஷடாய் ஊழியங்கள் சார்பாக வாழ்த்துகிறோம். எங்களோடு சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாக இந்த பாடலிலே சேர்ந்து பாடுவோம். மாட்சிமை உள்ளவரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, மாட்சிமை மகிமைக்கும் பாத்திரரே, மாறிடாத என் நேசரே, துதிக்கு பாத்திரரே, மாறிடாத என் நேசரே, துதிக்கு பாத்திரரே, ஆராதிக்கின்றோ ரட்சக தேவா, உம்மை ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம். ரட்சக தேவா, உம்மை ஆராதிக்கின்றோம். என் பலவீன நேரங்களில் உந்தன் பலன் என்னை தாங்கிடுதே, என் பலவீன நேரங்களில் உந்தன் பலன் என்னை தாங்கிடுதே, ஆத்துமாவை தேற்றினீரே, கிருபை கூர்ந்தவரே, ஆத்துமாவை தேற்றினீரே, கிருபை கூர்ந்தவரே, ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். ரட்சக தேவா, உம்மை ஆராதிக்கின்றோம்.
எங்களுக்கு பாராட்டின உன் அன்பு பெரியதப்பா. அப்பா, நீர் எங்களுக்கு அளவில்லாத நேசத்தை எங்கள் மேல் பொழிந்து ஆண்டவரே எங்களை மட்டுமாய் நடத்தி வந்திருக்கிற உம்முடைய கிருபையின் கரத்துக்காக நன்றி அப்பா. அப்பா, நீர் எங்களை நேசித்த விதம், அப்பா நீர் எங்களை பாதுகாத்த விதம் அப்பா அதிசயமானதப்பா. உமக்கே ஆராதனை அப்பா, உமக்கே ஆராதனை. ஆண்டவரே, நீர் இந்த நாளில் அப்பா எங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுறதுக்காக நன்றி. எங்களோடு இருந்து ஆண்டவரே எந்த நேரம் எங்களுக்கு துணையாயிருந்ததுக்காக நன்றி அப்பா. எல்லா இருளான வேலைகளிலும் அப்பா, ஆண்டவரே வனாந்தரமான வழிகளில் அப்பா, அப்பா எங்களுடைய சூழ்நிலைகள் மாறின போது அப்பா, ஆண்டவரே எல்லா பாதைகளும் எங்களோடு இருந்து துணையாக இருந்தீரே. உமக்கே ஆராதனை அப்பா. உண்மையே ஆராதிக்கிறோம் அப்பா. உண்மை போல எங்களை நேசிக்க யாரும் இல்லையே இந்த உலகத்திலே. உண்மை போல எங்களை புரிந்து கொள்ள யாரும் இல்லப்பா. உமக்கே ஆராதனை, உமக்கே துதிகளை செலுத்துகிறோம் இந்த வேலைகள் அப்பா. எங்களுடைய இருதயம் நன்றியால் நிறைந்திருக்கிறது. உங்களுடைய கிருபையை நாங்கள் உணர்கிறோம் அப்பா. அப்பா, நீங்க இல்லைன்னா நாங்கள் இல்லப்பா இந்த உலகத்துல. ஆண்டவரே, நீங்க இல்லைன்னா எங்களுடைய சுவாசம் இல்லவப்பா. ஆண்டவரே, நீர் எங்களை பாதுகாத்த விதம் பெரியது ராஜா. இம்மட்டுமாய் எங்களை தேவைகள்லாம் சந்தித்து வந்த விதம் பெரியதப்பா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உதவி வரும் கண்மலையாய் எந்த நேரத்திலையும் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் சகாயம் எங்களுக்கு செய்யறதுக்கு நீர் தீவிரித்து வந்தீரே. உமக்கு நன்றி அப்பா. துணையாளரே, உமக்கு நன்றி. உம்மை போல யாரும் இல்லை அப்பா இந்த உலகத்துல. எங்களை நேசித்த தெய்வம் நீர் ஒருவரே அப்பா. உமக்கே ஆராதனை அப்பா, உமக்கே ஆராதனை அப்பா. நல்ல தெய்வமே, உம்மையே நாங்க பாடி போற்றுகிறோம் அப்பா. நன்றி, நன்றி அப்பா. உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல என்னை தாங்கிட, உம்மை போல என்னை தாத்திட, உம்மை போல என்னை தேற்றிட, உம்மை போல என்னை சுமந்திட யாரும் இல்லையே. இசையா யாரும் இல்லையே. உம்மை போல என்னை காத்திட, உம்மை போல என்னை தாங்கிட, உம்மை போல என்னை தேற்றிட யாரும் இல்லையே. இசையா யாரும் இல்லையே. நன்றி அப்பா. இன்னும் அதிகமாக உங்களுக்கு ஊழியங்களை செய்ய எங்களை பலப்படுத்துங்கப்பா. மீதியான வேலைகளை நீர் எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. உடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசுங்க. உடைய வார்த்தையின் வல்லமை எங்களோடு ஆண்டவரே இடைப்படட்டும் அப்பா. நன்றி அப்பா. எல்லா துதியும் கனமும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாள் செய்தியை கேட்க வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் செய்திக்கு போவதற்கு முன்பாக ஜெபித்து விட்டு கடந்து செல்வோம். ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் கேட்க போகிற வார்த்தைக்காக ஜெபிக்கிறேன். எங்களோடு நீங்கள் பேசுங்க. அது உம்முடைய வார்த்தை ஆண்டவரே. என்னை மறைத்து நீங்கள் வெளிப்பட வேணுமாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம வாசிக்க கேட்போம். ஏசாயா 37 அதிகாரம் 31 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். இந்த மாதம் முழுதுமாகவே நம்ம பார்த்து வருகிற வசனம் என்னது அப்படின்னு சொன்னால், யூதா வம்சத்தாரில் மீதி இருக்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், அவர்கள் கீழே வேரூன்றி மேலே கனி கொடுக்கத்தக்கதாக அவர்களுடைய வாழ்க்கை மீண்டும் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவராக இயேசு இங்கே ஒரு வாக்குத்தத்த வசனத்தை கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். இங்கே எதனால் இந்த சிச்சுவேஷன் நடக்குது அப்படின்னு சொன்னால், ஏன் இந்த யூதேய மக்கள் மீண்டும் வேரூன்றி கனிகள் கொடுப்பாங்க? அப்போ மீண்டும்னா இப்போ ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, அவர்கள் வேர்கள் பிடுங்கப்பட்டு இருக்கிறது அப்படின்றது தான் இதோடைய மீனிங் நம்ம பார்க்குறோம். இதோடைய கதைகளை நம்ம கேட்க போனோம் அப்படின்னு சொன்னால், ஏசாயா 36 அதிகாரத்துலேருந்து இந்த ஸ்டோரி ஆரம்பிக்குது. இங்கே சனகரிப் அப்படின்ற ஒரு அசிரிய ராஜா
அவர் வந்து சாதாரண ராஜா கிடையாது, ஒரு மகாராஜாவாக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் வந்து பார்க்குறோம். அதாவது அநேக ராஜ்யங்களை ஒரு சின்ன டைம்குள்ளே என்ன பண்ணுறாரு, அவர் எல்லாருமே வந்து கேப்சர் பண்ணிக்கிட்டே வர்றாரு, எல்லாருமே வந்து பிடிச்சிட்டே வர்றாரு. அப்போது கிட்டத்தட்ட யூதேயா தேசத்தில் இருக்கிற 46 ரீஜன்ஸை வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னா ஆல்ரெடி கேப்சர் பண்ணிட்டாரு. அப்போது அடுத்தது இவர் அதாவது சுற்றி வளைத்து விட்டார் எல்லாத்தையுமே. கடைசியாக எருசலேம், அதாவது யூதேயாவுடைய தலைநகரம் எருசலேமை கேப்சர் பண்ண வரும்போது இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், தன்னுடைய போர் தலைவனை என்ன பண்ணுறாரு, ரகாப்சை என்பவனை என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், எருசலேமுக்கு அங்கே மக்கள் எல்லாம் கூடி நிற்கிற இடத்துல வரவழைத்து அப்போ வந்து அவங்க வந்து ஒரு த்ரெட்டன் வேர்டை வந்து அங்கே வந்து கொடுக்குறாரு. அந்த வார்த்தையை நம்ம வந்து படிக்க கேட்கலாம். வாசிங்க, ஏசாயா 36 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ரப்சாக்கே அவர்களை நோக்கி, அசிரியா ராஜாவாகிய மகாராஜாவானவர் உரைக்கிறதும் நீங்கள் எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியதும் என்னவென்றால், நீ நம்பியிருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? இங்கே இந்த ரப்சாக்கே வந்து சொல்கிறாங்க, அங்கே இருக்கிற மக்கள் இருக்காங்க, அங்கே எசேக்கியாவுடைய 3 பிரதானிகள் அங்கே வந்திருக்கிறாங்க, நீங்கள் நம்பி இருக்கிற நம்பிக்கை என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரக்ஸாப்பை வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டினே வந்து அவர் த்ரோ பண்ணுறது என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் எதை நினச்சி நீங்கள் நம்பிட்டு இருக்கீங்க? அதாவது எல்லாமே கிவ் அப் பண்ணிட்டாங்க. அவனை சுற்றி இருக்கிற ராஜ்யங்கள் எல்லாமே அந்த சனகரிப்புக்கு பயந்து அவங்களுடைய ராஜ்யத்தை விட்டு ஓடிட்டாங்க. எக்ஸப்ட் இந்த எருசலேமில் இருக்கிற இந்த எசேக்கியா ராஜாவை தவிர. எசேக்கியா ராஜா இன்னும் வந்து தன்னுடைய ராஜ்யத்தை கிவ் அப் பண்ணுறதுக்கு கொடுத்து அந்த அசிரியாவுக்கு முன்பாக மடிந்து போவதை வந்து அவன் வந்து யோசிக்கவே இல்லை. அப்போ வந்து ஒரு எச்சரிப்பின் சத்தமாக அவனுடைய சனகரிப்புடைய அந்த படைத்தலைவன் வந்து சொல்கிறான், நீங்கள் எந்த நம்பிக்கையில் இன்னும் நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து அவன் வந்து சொல்கிறான். அப்போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், இந்த யூதேயாவை சுற்றி இருக்கிற 46 பட்டணங்களையும் பிடித்து விட்டாச்சு. அங்கே இருந்த சின்ன சின்ன ராஜாக்கள் எல்லாருமே வந்து கேப்சர் பண்ணப்பட்டாங்க. மீதி இருக்கிறது இந்த எருசலேம் தான், சுற்றி வளைச்சாச்சு எல்லாமே. இன்னும் நீங்கள் எந்த ஹோப்பில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அவன் வந்து ஒரு த்ரெட்டன் வாய்ஸை கொடுக்கறது வந்து நம்ம வந்து பார்க்குறோம். இன்றைக்கி என்னுடைய மெசேஜுடைய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, the voice and the silence, the voice of the wall and the silence of the response. நம்ம என்ன பண்ணுறோம், இன்னைக்கு நம்மளுக்கு முன்பாக ஒரு பெரிய மதில் இருப்பதாக நாங்கள் கற்பனை பண்ணிக்கலாம். அதாவது வாய்ஸ் ஆஃப் த வால், நமக்கு முன்பாக அது நம்மளுடைய தடைகளாக இருக்கலாம், நம்ம த்ரெட்டன் பண்ணக்கூடிய நம்மளுடைய பிரச்சனைகளாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், நம்மளுடைய வேலையாக இருக்கலாம், எது வேணாக இருக்கலாம். இன்றைக்கு இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு முன்பாக வரும்பொழுது அவைகள் நமக்கு கொடுக்குற அந்த உச்சரிப்பின் சத்தம், அந்த பயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. இன்னைக்கு நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு முன்பாக இருக்கும்போது ஒருவேளை இந்த வாய்ஸ் ஆஃப் வால் நான் சொன்னது போல, இந்த ரகாப்சி சொன்னது போல, எந்த நம்பிக்கையில் இன்னும் நீ வந்து ஹோப்போட இருக்கிற, எந்த நம்பிக்கையில் நீ வந்து இன்னும் வந்து நம்பிக்கிட்டு இருக்க இந்த விஷயங்கள் நடக்கும் அப்படின்ட்டு சொல்லி நம்ம வாழ்க்கையில் வந்து த்ரெட்டன் பண்ணிடக்கூடியதாக இருக்கலாம். அந்த டைமில் நாம் என்ன பண்ணுறோம், அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் நிற்கிறாங்க, அந்த யூதேயா ஜனங்கள் எல்லாம் நிற்கிறாங்க, எசேக்கியாவுடைய பிரதானிகள் எல்லாம் நிற்கிறாங்க. அப்போது இந்த ரகாப்சி அதோடு நிறுத்தல அவன் சொல்கிறான், நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எசேக்கியா இதுக்கு முன்பாக பல தவறுகளை செய்தவன், ஆனால் அவனை நம்பியா நீங்கள் வந்து இன்னும் இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் சொல்கிறான், இத்தனை பட்டணங்களை பிடிச்ச எங்களுக்கு உங்கள் பட்டணங்களை பிடிக்க முடியாதா? உங்களுடைய ஆண்டவர் பர்மிஷன் இல்லாமலேயா வந்து நாங்கள் இந்த பட்டணத்தை வந்து பிடிக்க போகிறோம், அதனால் ஆண்டவர் எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காரு, அதனால தான் இந்த இடத்த வந்து நாங்கள் பிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்கிறான். ஒருவேளை நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்டு உங்களுடைய எத்தியோப்பியா நாட்டில் இருக்கிற ராஜாவை நீங்கள் நம்பியிருக்கீங்களா, எகிப்து நாட்டில் இருக்கிற ராஜாவை நீங்கள் நம்பியிருக்கீங்களா, அவனையும் நாங்கள் வந்து தோற்கடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மதில், அதாவது இந்த வால், நம்மளுக்கு எதிராக இருக்கிற பிரச்சனை, நம்மளுக்கு இருக்கிற ஒரு ஹோப்பையும், அதாவது இந்த ரகாப்சி வந்து என்ன பண்ணுறான், அவனுக்கு இருக்கிற அவனுடைய ராஜாவை குறித்து தப்பாக சொல்கிறான், ஆண்டவரை குறித்து தவறாக சொல்கிறான், அவனுக்கு பக்கத்தில் நண்பர்களாக வந்து உதவி செய்யக்கூடிய பக்கத்து நாடுகளை வந்து எல்லாத்தையும் வந்து சொல்லி அந்த யூதேய ஜனங்களுக்கு இருந்த ஒவ்வொரு நம்பிக்கையையும் உடைக்கக்கூடியவனாக வந்து ஒன்று ஒன்றா பேசுகிறேன். நீங்கள் அப்புறமா டைம் இருந்தால் இந்த ஏசாயா 36 இந்த முழு அதிகாரத்தையும் நீங்கள் வந்து படித்து பாருங்கள். அவன் வந்து இஸ் ட்ரைங் டு பிரேக் த ஹோப் ஆஃப் ஆல் யுவர், உங்களுடைய எல்லா விதமான நம்பிக்கை எதுவாக இருக்கோ, எந்த பொருள் மேலே இருக்குதோ, இல்லை எந்த படிப்பு மேலே இருக்கோ, இல்லை உங்களுடைய நண்பர்கள் மேலே இருக்கோ, சொந்தக்காரங்கள் மூலியமாக இருக்கோ, யார் மேலே இருக்கோ, அந்த நம்பிக்கைகள் எல்லாம் ஒரு டைமில் உடைக்கப்பட்டு என்ன ஆகுதுன்னா, கடைசியாக நாம் அந்த எச்சரிப்பின் சத்தத்தை நாம் நம்ப தொடங்கி விடுகிறோம். இங்கே இதுதான் நடக்குது. இங்கே அதுதான் வந்து சொல்கிறாங்க. இங்கே
அதுபோல நம்மளுடைய இந்த இந்த வால், இந்த மதில் வந்து நம்மளுடைய நம்பிக்கையை உடைக்கக்கூடியதாக ஒரு இடத்துலையுமே வந்து நாம் எதை அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்கிறோமோ அதை எல்லாத்தையுமே வந்து உடைக்கக்கூடியதாக, நீ எதை நம்பிக்கொண்டு இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிற, நீ எதை நம்பிக்கொண்டு இன்னும் இது மேல நம்பிக்கை வச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றொன்றையும் உடைக்கக்கூடியதாக நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகள் நம்ம வான் பண்ணி கொண்டே இருக்கிறது. ஆனா இங்க நம்ம அநேக நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னு சொன்னா immediately we respond, immediately we react to it. ஆனா இங்க ஒரு விஷயம் நடக்குது. இவ்வளோ விஷயங்களே பேசினதுக்கு அப்புறமும் அங்க சுற்றி இருந்த மக்களும் சரி, அந்த எசேக்கியாவுடைய பிரதானிகளும் சரி, அவர்கள் இந்த ரகாப்சேக்கு எதிராக ஒரு வார்த்தையும் பேசாம அமைதியா இருந்தாங்க. நம்மளுக்கெல்லாம் கோவம் வந்துடும். நம்மளுடைய ராஜாவை பத்தி சொல்றான், இவன் யார் அவனை சொல்றதுக்கு? நம்ம ஆண்டவரை பத்தி சொல்றான், இவன் யார் நம்மளோட ஆண்டவரை பத்தி சொல்றதுக்கு? நம்மளுடைய பக்கத்து நாட்டில் இருக்கிறவங்களை பத்தி சொல்றான், இவன் யார் பேசுறதுக்கு? நாங்க இவனை வெல்லுவோம், உன்னை கண்டிப்பா வந்து நான் உன்னை வந்து தோக்கடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உணர்ச்சி வசப்பட்டோ, இல்லைன்னா நம்ம இவனோட சரணடைந்த விடும்னு சொல்லிட்டு அவங்க வந்து மண்டியிட்டோ எதுவுமே அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணல, ரியாக்ட் பண்ணல. இன்ஸ்டிட் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, வாசிக்கலாம். ஏசாயா 36ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர்களோ அவனுக்கு ஒரு வார்த்தையும் பிரதியுத்தரமாக சொல்லாமல் மௌனமாயிருந்தார்கள். அவனுக்கு மறு உத்தரவு சொல்ல வேண்டாம் என்று ராஜா கட்டளையிட்டு இருந்தார். இங்க எசேக்கியா வந்து அவங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான். என்னது அப்படின்னு சொன்னா, நீங்க அவங்க என்ன த்ரெட்டன் பண்ணாலும் சரி, என்ன தப்பா பேசினாலும் சரி, நம்ம ஆண்டவரை தப்பா பேசினாலும் சரி, எது நடந்தாலும் சரி, இது நீங்க அந்த ராஜா என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இதற்கு நீங்கள் எதற்கும் பதில் சொல்ல வேண்டாம், ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்த பதிலும் சொல்லவில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து இங்க வந்து பார்க்குறோம். அதுக்கப்புறம் 37ஆம் அதிகாரத்தில் போகும்போது இந்த எசேக்கியா பண்ண 3 விஷயங்களை குறித்து தான் நம்ம வந்து பார்க்க போறோம். நமக்கு எதிராக மதிலை போன்ற பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில வரும்போது உங்களுடைய நம்பிக்கையை சுக்குநூறாக உடைக்கக்கூடிய வார்த்தைகள் அவைகளை சொல்லும்போது, அவைகள் நம்மளுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்குவது போல அந்த பிரச்சனைகள் நம்மளோட வாழ்க்கையில வரும்போது, நீங்க செய்ய வேண்டிய முதல் விஷயம், நீங்கள் அமைதியா இருக்க வேண்டும். அமைதியா இல்லாம நீங்க வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, அதுக்காக நீங்க ஆன்சைட்டி ஆகுறீங்க, அதுக்காக நீங்க வந்து பதட்டப்படுறீங்க அப்படின்னு சொன்னா, நிச்சயமாகவே அந்த காரியத்தில் நீங்கள் வெல்ல முடியாது. நீங்கள் அமைதியாக இருந்து நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ண 3 விஷயத்தை நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். அந்த 3 விஷயத்தை நீங்கள் பண்ணும்போது தேவன் உங்களோட வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். முதல் விஷயம் இங்கே போட்டிருக்கு, 37ஆம் அதிகாரம் 1 வாசிக்க வேண்டாம், நான் சொல்கிறேன். 37ஆம் அதிகாரம் 1 வசனத்தை போட்டிருக்கு. எசேக்கியா இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்டபோது அவன் என்ன பண்ணுறான்னா, ரட்டுடுத்தி கொண்டு ஆண்டோடைய சமூகத்தில் அமர்ந்திருந்தான். இன்றைக்கு அநேக நேரத்தில் நம்மளுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும்போது, இப்படிப்பட்ட பயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் வரும்போது, நாம் அமைதியாக இருந்ததுக்கு அப்புறம் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். நீங்கள் உடனே உங்களோட சொந்த பலத்தினால இல்லை, உங்களோட பக்கத்தில் இருக்கிறவங்க பலத்தினால நீங்கள் போயிட்டு அதை வெல்ல வேண்டும் என்று நினைப்பீங்க சொன்னால் அநேக நேரத்தில் தவறாக முடிந்துவிடும். ஸோ இன்றைக்கு நம்ம செய்ய வேண்டிய முதல் மூவ் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும் அப்படின்றது சொல்லிதான். 2வது விஷயம் இங்கே அவன் ஒன்று பண்ணுறான், அது வாசிக்கலாம். 37ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிற ஏவார்த்தைகளின் நிமித்தம் தண்டனை செய்வார். ஆகையால் இன்னும் மீதியாயிருக்கிறவர்களுக்காக விண்ணப்பம் செய்வீராக என்று எசேக்கியா சொல்ல சொன்னார் என்றார்கள். இங்க ஏசாயாவுக்கும் எசேக்கியாவுக்கும் நடுவில் ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எசேக்கியா வந்து ஏசாயா கிட்ட சொல்றாரு. ஏசாயா அதுக்கு பதில் சொல்றாரு. அதுக்கப்புறம் நடக்குது, நீங்க இந்த காரியத்தை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டியது கிடையாது. நீங்க மீதி இருக்கிற எல்லாரும், அதாவது எருசலேம் மட்டும்தான் இன்னும் பிடிக்கப்படாமல் இருக்கு, இங்க இருக்கிறவங்க எல்லாமே நீங்க ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வருது. ஸோ ஒரு பிரச்சனைகள் வரும்போது நாம் வந்து அதுக்காக பயங்கரமாக போய் சண்டை போட்டு தான், இல்லைனா நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணி தான், ரியாக்ட் பண்ணி தான் அதில் ஜெயிக்க வேண்டும் என்று கிடையாது. அநேக நேரத்தில் அதில் நம்ம தோல்வியில் தான் போய் முடியும். முதல் விஷயம், நீங்கள் ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். 2வது விஷயம் இங்கே பைபிள் சொல்லுது, ஏசாயா 37:4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இங்கே போட்டிருக்கு. 3வது விஷயம் இங்கே போட்டிருக்கு, மறுபடியும் இந்த விஷயங்கள்லாம் நடந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுறாரு, அசிரிய ராஜா ரகாப்சை திருப்பி அனுப்புகிறாரு. எசேக்கியா கிட்ட வந்து சொல்கிறாரு, நாங்கள் என்ன பண்ண போகிறோம், உங்களுடைய நாட்டை வந்து பிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிற. அந்த 37:14 வாசிங்க. எசேக்கியா ஸ்தானாதிபதிகளின் கையில் இருந்த நிருபத்தை வாங்கி வாசித்தான். பின்பு எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விவரித்து, இந்த அசீரிய ராஜா ஒரு சுருளை வந்து கொடுத்து அனுப்புறாரு. அதாவது இஸ்ரவேலை வந்து நாங்கள் வந்து கையால் எடுக்க போகிறோம், அவங்கள வந்து கொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எசேக்கியா மறுபடியும் ரெஸ்பாண்ட் பண்ணாமல் அதை ஆண்டவருடைய சமூகத்தில் அவனை ஒப்பு கொடுத்ததை வந்து பார்க்குறோம். இங்கே நான் 3 விஷயத்த சொன்னேன். நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும். அமைதியாக இருக்கிற காலத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய 3 விஷயம், ஆண்டோட சமூகத்தில் நீங்கள் காத்திருக்க வேண்டும். 2வது, நீங்கள் ஆண்டோட சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். 3வது, உங்களுடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த மதில் போன்ற அந்த சுருள் அவன்கிட்ட வருது, அந்த பயம் அவனுக்குள்ளே வருது, அதை அவன் ஆண்டவர் கடத்தில் ஒப்பு கொடுக்குறான். அவன் அதை தன்னுடைய பாரமாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆண்டவரே,
நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. இது உங்களை குறித்து அவன் வந்து பேசுகிற ஆண்டவரே, உங்களை வந்து தப்பாக பேசுகிற ஆண்டவரே, உங்களால் விடுவிக்க முடியாதுன்னு சொல்கிற ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவர் கருத்தில் எல்லாம் ஒப்பு கொடுக்கும்போது அதுக்கப்புறம் ஆண்டவர் ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு. அந்த வார்த்தை தான் நம்ம இந்த மாதம் முழுதுமாக வாக்குத்தத்த வசனமாக கேட்குறோம். அவர்கள் திரும்பி வேரூன்றி கனி தரக்கூடியவர்களாக நான் மாற்றுவேன். இந்த அசிரியா ராஜா உங்ககிட்ட சொன்னால் நான் அது எதுவுமே நடக்க விட மாட்டேன். அவன் ஒரு மகா பெரிய ராஜாவாக இருக்கலாம். பயங்கர ஓவர் கான்ஃபிடென்ஸில் இந்த மகாராஜா என்ன பண்ணுறாரு, நான் எல்லாரையுமே பிடிச்சிட்டேன், உங்களை மட்டும் தான் பிடிக்காமல் இருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், அடுத்த நாள் ராத்திரியே 1,85,000 போர் வீரர்களை வந்து அங்கே வந்து கொல்றாரு ஒரு தூதனை அனுப்பி. அடுத்த நாள் கொஞ்ச நாளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அசிரியா ராஜா இருந்த இடம் தெரியாமல் அவருடைய சொந்த மகன்களால் வெட்டப்பட்டு கொல்லப்படுறாரு. இன்றைக்கு ஆண்டவருக்கு விரோதமாக ஏதாவது ஒரு காரியம் வருது, உங்களுக்கு விரோதமாக ஒரு காரியங்கள் வருது அப்படின்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் எப்போவுமே அதுக்காக நீங்கள் வந்து போய் சண்டை போட்டு தான் ஜெயிக்கணும்னு கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்கள் பண்ணது ஒன்றே ஒன்று தான். அவர்களுக்கு முன்பாக மதில்கள் இருந்ததுன்னு தெரிஞ்சவங்க அவங்க என்ன பண்ணாங்க, அதை சுற்றி ஜெபித்து ஆண்டவரை துதித்தாங்க. அந்த மதில்கள் தானாக இழுந்து விழுந்தது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு மேலே இந்த வாய்ஸ் ஆஃப் வால் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுக்கு பயம் கொடுக்குற காரியங்கள், உங்களுக்கு முன்பாக பயமுறுத்தக்கூடியதாக எது சொன்னாலும் சரி, நீங்கள் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டாம். இன்ஸ்டெட் நீங்கள் அமைதியாக இருங்க, சைலண்டாக இருங்க. இந்த சைலண்டாக இருக்கிற பீரியடில் இந்த 3 விஷயத்தை பண்ணுங்கள். ஆண்டவரோட கரத்தை காத்துருங்க, ஜெபிங்க, ஒப்பு கொடுங்க. தேவன் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். இஸ்ரவேல் ஜனங்கள் அதுதான் பண்ணாங்க. ஆண்டவர் கரத்தை ஒப்பு கொடுத்தாங்க. அந்த மதில் இருந்த இடம் தெரியாமல் ஒன்றுமே இல்லாமல் அவைகள் ஒன்றுமே இல்லாமல் விழுந்து போனது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு பேசிக்கொண்டு இருக்கிற காரியம் அதுதான். நீங்கள் என்ன செய்கிறீங்க? உங்களுக்கு எதிராக பிரச்சனைகள் வரும்போது நீங்கள் அதுக்கு ரியாக்ட் பண்ணுறீங்களா, இல்லை ஆண்டோட சமூகத்தில் அமைதியாக காத்து கொண்டு இருக்கிறீங்களா? இன்றைக்கு ஒருவேளை நம்ம ரியாக்ட் பண்ணுறவங்களா இருப்போம்னு சொன்னால் இந்த செய்தி உங்களுக்காக தான் ஆண்டவர் கொடுக்குறார். நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நாங்கள் கேட்ட இந்த வார்த்தையை ஆண்டவரே உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. நீங்கள் எங்களோட பேசியிருக்கிறீங்க ஆண்டவர். அநேக நேரத்தில் எங்களை த்ரெட்டன் பண்ணக்கூடிய அநேக காரியங்கள், எங்களுடைய விசுவாசத்தை, எங்களுடைய நம்பிக்கையை உடைக்கக்கூடிய அநேக காரியங்கள் வாழ்க்கையில் வரலாம் ஆண்டவரே. ஆனால் அதுக்கு நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ண ஆண்டவரே ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கணும் அவசியம் இல்லை ஆண்டவரே. உங்களுடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து அதுக்காக நாங்கள் ஆண்டவரே காத்து இருக்கக்கூடியவர்களாக, ஜெபிக்கக்கூடியவர்களாக, ஒப்பு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நிச்சயமாகவே எங்களை வேரூன்றி கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை நீர் எங்களுக்கு கொடுக்க போகிறதுக்காக நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவர். நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். எங்களுக்கு எதிராக வருகிற பிரச்சனைகளை அவர்கள் ஒன்றுமே இல்லாமல் செய்ய நீர் வல்லமை உள்ளவராக இருக்கிறீங்க. இந்த செய்தி கேட்குற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அப்படியாக நீ மாற்ற போகிறதுக்காக நன்றி செலுத்துக்கிறேன். நம்முடைய கரத்தில் எல்லாவற்றும் ஒப்பு கொடுக்குறேன். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்ல ஒரு ஆராதனை நேரத்தையும் மற்றும் நல்ல ஒரு செய்தியை நாம் கேட்டோம். நம்முடைய வாழ்க்கையில் அநேக விதமான தடைகள், ஒரு செவுரை போல அநேக தடைகளும் பயமுறுத்துதலான காரியங்கள் நம்ம காதில் கேட்கப்படலாம். ஆனால் நீங்களும் நானும் என்ன செய்யப்போம்? எசேக்கியாவுக்கு அப்படிப்பட்ட பயமுறுத்தக்கூடிய அந்த வால் ஒரு செவுரை போல அவர்கள் தடையாக இருந்தபோது எசேக்கியா தேவனுடைய ஆலயத்தில் அவன் போய் தன்னை அர்ப்பணித்தவனாக தன்னுடைய ரட்டை உடுத்தி கொண்டு தேவனுடைய சன்னிதானத்தில் போராடி, ஆண்டவரே நீர் ஒருவர் மாத்திரமே எனக்கு பதில் கொடுக்க முடியும் என்று சொல்லி அவன் ஜெபித்த போது கர்த்தர் ஏசாயாவின் மூலமாய் அவனை உற்சாகப்படுத்தினதை பார்க்கிறோம். இன்றைக்கு அந்த சைலண்டாக இருந்த நேரம், அந்த காத்திருந்த நேரம், அந்த அமைதலாக இருந்த நேரம் கர்த்தர் அவனுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்தார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்ட உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அநேக தடவை அநேக சூழ்நிலைகள், அநேக பயமுறுத்துதல்கள் நம்முடைய காதுகளில் கேட்கப்படும் போது அது ஒரு செவுரை போல, மலை போல அது எழும்பும் போது நாம் பயந்து விடுகிறோம், இல்லை நடுங்கி விடுகிறோம், இல்லை போதும் ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளுங்க என்று சொல்லுகிறோம். அப்படி இல்லாதபடி அந்த அமைதலாக இருக்கிற நேரம் கர்த்தரிடத்தில் முறையிடக்கூடியவளாய், காத்திருக்கக்கூடியவளாய், ஆண்டவரிடத்தில் நம்மை அர்ப்பணிக்கக்கூடியவளாய் இருக்கும்போது கர்த்தர் நம்மை கொண்டு செய்ய நினைத்த காரியத்தை நேர்த்தியாய் செய்து கொடுப்பார். இந்த நல்ல தேவனுக்கு நன்றி செலுத்தி, ஆண்டவரே இந்த மாதம் முழுவதுமாய் நீர் கற்றுக் கொடுத்த எல்லா வசனங்களுக்காக நன்றி, கொடுத்த வாக்குத்தத்துக்காக நன்றி. நாங்களும் அப்படிப்பட்ட எசேக்கியாவை போல சூழ்நிலைகளை பார்த்து பயந்து விடாதபடி, காதுகளில் கேட்கிற செய்தியை கேட்டு நாங்கள் வருத்தப்பட்டு சோர்ந்து போய் விடாதபடி உங்களை நம்புகிறோம், உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருக்கிறோம் என்று சொல்லி ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த மாதம் முழுவதுமாய் நீர் எங்களோடு இடைப்பட்டீங்க. ஆண்டவரே இந்த நாளுடைய செய்தியின் மூலமாய் நீர் எங்களோடு பேசுறீங்க. அநேக விதமான காரியங்கள் எங்களுக்கு ஆண்டவரே ஒரு மதிலை போல, ஆண்டவரே ஒரு
சுவரை போல ஆண்டவரே எங்களுக்கு தடையாக ஏற்பட்டிருக்கிறதை பார்த்து நாங்கள் பயந்து சோர்ந்து போகாதபடி எசேக்கியாவை போல உம்முடைய சமூகத்தில் ஓடி ஓடி வந்து ஆண்டவரை காத்திருந்து அமைதலாய் நீர் செய்ய நினைத்த காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவர் என்பதை நம்பத்தக்கதாய் கர்த்தர் கிருபை வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். நாளிலே செய்தி கொடுத்த மகனுக்காக நன்றி. இன்னும் அநேக மறைப்பொருளை எடுத்து வெளிப்படுத்துங்க, அநேகருக்கு வல்லமை எடுத்து உபயோகப்படுத்துங்க. ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் அப்படியாகவே ஆசீர்வதித்து அவர்களுடைய உள்ளான மனுஷனை பலப்படுத்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைக்க போறபடினால் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னுநாயக்கமும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்க்ரீனில் வருகிற வாட்ஸ்அப் நம்பரில் ஜெப குறிப்பு இருக்கும் என்றால் தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.